अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை தொடர் தலைப்பின் மூலமாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு 4 வாரங்களாக நியாய தீர்ப்பு நாள் என்கிற தலைப்பில் மறுமை நாள் என்பது, அதை ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்கள் எப்படி நம்ப வேண்டும் என்பதில் ஆரம்பித்து, மறுமை நாள் என்பது சாத்தியம்தானா, மறுமை நாள் என்பதை நம்பிக்கை கொள்வது பகுத்தறிவுக்கு விரோதமா என்கிற பல கோணங்களில் அது குறித்து குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்பதையும், அதன் ஆரம்ப நிகழ்வுகளாக மறுமை நாளை குறித்து ரசூலுல்லாஹ் பயந்த சில காரியங்கள், அது நெருங்கிவிட்டது, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் அது நெருங்கிருச்சுன்னு ரசூலுல்லாஹ் வாழ்ற தருணத்திலேயே பயந்திருக்கிறார்கள், அது குறித்த தகவல்களையும், பிறகு இந்த மறுமை ஏற்படும் போது அல்லாஹ் இந்த பூமியை, வானத்தை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளை எல்லாம் என்ன கதிக்கு ஆளாக்குவான் என்பதை நிறைய இடங்கள்ல குர்ஆன் பேசி இருந்தாலும், குறிப்பாக அம்ம ஜுசுவிலே இறுதியாக இருக்கக்கூடிய அந்த பாகத்தில் அதிகமான சூறாக்கள்ல அதிகமான இடத்துல இந்த வார்த்தைகளை பதிய வைக்கக்கூடிய வரை சென்ற வாரம் அதனுடைய தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக மறுமை நாள் என்பது அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யறான், அந்த நாளுக்கு பயம் இல்லாம போயிட்டு எப்படி இருக்கும்? அது இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சதுல எந்த விதமான பயனுமே இருக்காது. மறுமை நாளினுடைய ஒட்டுமொத்த சாரம்சமும் கருவுமே அடியாறுகளுடைய ஈரக்கொலைகள் நடுங்கக்கூடிய விதத்தில் ஒரு கொடூரமான ஒரு விசாரணை அமைப்பை, தோரணையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். மொத்த மறுமையினுடைய ஹார்ட் பீட்டே அந்த பயம்தான். பயத்துல கொண்டு வந்து மனிதர்களை அல்லாஹ் நிறுத்தி வைப்பான். சென்ற வாரம் பார்க்கும்போது சொன்ன தகவல், மனிதர்கள் ஆடை உடுத்தாதவர்களாக வருவார்கள், ஆண்கள், பெண்கள். ஆண்கள் விருத்த சேதனம் செய்திருப்பார்கள், சுன்னத் ஹத்னா விட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஹத்னா செய்யாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக மறுமை நாளில் மனிதர்கள் வந்து நிற்பார்கள். அந்த நிற்கும் பொழுது அவர்களுடைய காலடி ஓசையை தவிர மறுமையில் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை இருக்காது. ஒரு 4 பேர் ஒரு இடத்துல இருந்தாலும் பேசாம இருக்க முடியாது, 2 பேர் இருந்தாலும் இருக்க முடியாது. பகைவனாவே இருந்தாலும் வேற அங்க பேச ஆள் இல்லைங்கும் போது பேச ஆரம்பிச்சிருவாங்க. கோடான கோடி மக்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து மறுமையில நிறுத்தினான் அப்படின்னா அங்க பேச்சு ஓடாம இருக்காது. ஆனா அல்லாஹ் ஓடாதுங்கிறான். ஏன் மறுமையில அவர்களால் பேச முடியல? அல்லாஹ் வாய்க்கு எதுவும் பூட்டு போட்டானா? அதெல்லாம் விசாரணை நடக்கும். இந்த வாயில பூட்டு போடுற காரியம்லாம் இங்க வாயில பூட்டெல்லாம் கிடையாது, எல்லாருடைய வாய் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கும். ஆனால் அவர்கள் ஒருவர் மற்றொரு இடத்தில் விசாரித்துக் கொள்ள மாட்டார். மறுமை நாள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு இடத்துல அதை பத்தி பயமுறுத்துறான். நீ நினைக்கிற மாதிரி அந்த நாள் கிடையாது. இன்னைக்கு திங்கக்கிழமை வந்துச்சு, இந்த கிழமை தாண்டி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்துடும், இன்னைக்கு நாள் தாண்டி நாளைக்கு வந்துருங்கிற மாதிரி மறுமை தாண்டாது. அது தாண்டக்கூடிய ஒரு நாளும் கிடையாது. அது எந்த அளவிற்கு ஒவ்வொரு அடியானையும் ஆட்டுவிக்கும்ங்கிறதை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசுகிறான். அதுல ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். அபஸ என்கிற 80வது அத்தியாயத்தின் இறுதி பகுதியில் அல்லாஹ் பேசுகிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. மறுமை நாளினுடைய அந்த பெரும் அமளி, பெரும் நடுக்கம் ஏற்படுகிற நேரத்தில்
ஒரு அடியான் தன் சகோதரனை விட்டு ஓடுவான். பக்கத்தில் நிக்கிறது தன்னுடைய காக்கா அண்ணன், தன்னுடைய தம்பி. இவங்க பக்கத்தில் நின்னாதான் நமக்கு நிம்மதியே இல்ல, இந்த நாள்ல இவங்க பக்கத்தில் நிக்க கூடாதுன்னு ஓடுவான். சரி, அண்ணன் தம்பி துரோகம் பண்ணுவோம், அம்மா அப்பா துரோகம் பண்ணுவாங்களா? துரோகம் பண்ணுவாங்க. நம்மை நான் அல்லாஹ்விடத்தில் மாட்டி விட்டால் விட்டுறலாம். தன்னுடைய தாயை விட்டும், தந்தை விட்டும், சகோதரனை விட்டும், மனைவியை விட்டும், பிள்ளைகளை விட்டும் ஓடுவான். அவர்கள் ஒவ்வொருவருக்குமே தாம் வாழ்வோமா சாவோமா என்பதை போன்ற ஒரு பெரிய பிரச்சனை, அந்த மறுமை நாளினுடைய ஒரு பெரிய பயத்தை அந்த வசனம் காட்டுகிறது. அல்லாஹ் ஒவ்வொரு வசனமா சொல்றான் பாருங்க. சூரா முத்தஃபிஃபின் 83வது அத்தியாயம் 4, 5, 6 3 வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். அலா யظن உலாயிக அன்னஹும் மபஊஸுன், அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா லி யௌமின் அதீம், அந்த மகத்தான நாளில் தாங்கள் எழுப்பப்பட மாட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரினுடைய இரட்சகன் முன்னால் அவர்கள் கட்டாயம் நிறுத்தப்படுவார்கள். மறுமை நாளினுடைய பயத்துக்கு காரணமே அல்லாஹ் முன்னாடி போய் நிக்க போறோங்கிறது. வேற எதுவுமே பயம் கிடையாது. மறுமை நாள்ல போறோம், அங்க விசாரணை நடக்க போது அங்க அல்லாஹ் முன்னாடி நிக்க போறோம். யாருக்கிட்டையும் பொய்ய பேசி, யாருக்கிட்டையாவது சிபாரிசை கேட்டு, யாருக்கிட்டையாவது ஈட்டு தொகையை வாங்கி கொடுத்து உலகத்துல எத்தனை நீதிபதியினாலும் அடைக்கிறலாம், ரப்ப அடக்க முடியாது. அவன் ஈட்டு தொகை வாங்க போறதும் கிடையாது, அவன் பரிந்துரை ஏற்க போறதும் கிடையாது. அல்லாஹ் முன்னாடி நிக்கிற நாள் என்பதனால்தான் அது கடுமையான பயத்துக்குரிய நாள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று இந்த பயம் ஏற்படுதுன்னா சாமானியர்களுக்கு மட்டுமில்லை, அல்லாஹ்வை பற்றி உலகத்துக்கு பாடம் நடத்த வந்தவர்கள் யார்? நபிமார்கள். கொஞ்சம் யதார்த்தமே வச்சு பாருங்க. அவங்க பயப்படணுமா? அவங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா எந்த ஒரு நபியினுடைய உயிர் பறிக்கப்படுவதாக இருந்தாலும் மறுமையா இம்மையான்னு கேட்கப்படாம உயிர் பறிக்கப்படாது. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு நேரம் வந்துருச்சுன்னா உயிரை பறிச்சிருவாங்க. தொண்டை குழியில சோறு கூட இறங்காது, அதுதான் நேரம்னா பறிச்சுட்டு போயிருவாங்க. இந்த அவகாசம்லாம் கிடையாது. நபிமார்களுக்கு அவகாசம் இல்லை என்றாலும் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு முறை மெம்பர்ல அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு அடியான்ட்ட அல்லாஹ் அனுப்புறான் வானவரை. எப்படி அனுப்புறான் தெரியுமா? நீங்கள் இம்மையை தேர்வு செய்கிறீர்களா மறுமையை தேர்வு செய்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அடியார் மறுமை என்பதை தேர்வு செய்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு தகவல் சொல்றாங்க. இதை சொன்ன நமக்கு மொட்டையும் தலையும் புரியல, காலும் புரியல. அப்படிப்பட்ட தகவல் சஹாபாக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுல ஒன்னும் புரியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தகவலை கேட்ட உடனே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. காரணம் அது யாரை பற்றி என்றால் அந்த அடியார் வேற யாரும் நம்ம ரசூலுல்லாஹ் தான். எந்த நபியின் உயிரை அல்லாஹ் பறிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு கேள்வி வச்சுட்டு தான் பறிப்பான், இம்மையா மறுமையான். நம்மளே மறுமைன்னு செலக்ட் பண்ணுவோம். நபிமார்கள் எதை செலக்ட் பண்ண போறாங்க? இம்மையை செலக்ட் பண்ண போறாங்க. மறுமை என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் உயிர்கள் பறிக்கப்படும். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அந்த கேள்வி வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இதுக்கப்புறம் வேற நபி இல்லை, இனிமேல் கியாமத் நாள் நெருக்கத்தில் ஈசா நபி வந்தாதான் உண்டு, அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு அடியான்ட்டு அல்லாஹ் கேட்டிருக்கான, அது யாரா தான் இருக்கும்? நம்ம நபி தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியுது. அப்ப யாராக இருந்தாலும் நபிமார்கள் நம்மளை விட கொஞ்சம் உயர்ந்த இடத்துல உள்ளவங்க, அவங்க பயப்பட வேண்டியது இல்லை மறுமையில. அப்படித்தானே? அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், நன்மையில மிகுதியாக இருப்பார்கள், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்திய நிலையில மௌத்தா இருப்பாங்க, சொர்க்கம் உறுதி அவங்களுக்கு. அப்படிப்பட்ட நபிமார்களை பற்றி அல்லாஹ் 7வது அத்தியாயம் சூரா அல்-அஹ்ராஃப் 6வது வசனம், ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன், தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தையும் நாம் விசாரிப்போம், தூதர்களை உற்ற மாட்டோம், அவரையும் விசாரிப்போம். எல்லாருமே விசாரணைக்கு வந்து நிக்கணும். இல்ல இவர் தூதர், இவர் தான் லீடர் இந்த சமுதாயத்துக்கு, இவரை நம்ம விசாரிக்கலாமா? நான் விட மாட்டேன். மறுமை நாள்ல மறுமைன்னு வந்துருச்சுன்னா அது ஆதம் நபியாக இருக்கலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், இப்ராஹிம் நபியோ, ஈசா நபியோ, மூசா நபியோ, யாரா இருந்தாலும் சரி, நபிமார்களை விசாரிக்காமல் நபிமார்களுக்கு சொர்க்கம் இல்லை, மக்களை விசாரிக்காமல் மக்களுக்கு சொர்க்கம் இல்லை. எல்லாரையும் விசாரணையினுடைய பட்டியலுக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து விடுவான். அதே போன்று சூரா அல்-ஹஜ் 22வது அத்தியாயம் ஆரம்ப 2 வசனம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், நீங்கள் உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷையுன் அதீம், மறுமையினுடைய அந்த திடுக்கம் இருக்குது, அது பயங்கரமான திடுக்கம். நீங்க நினைச்சு பார்க்கிற மாதிரியான திடுக்கம் அது அல்ல, அதை விடலாம் கொடூரமான ஒரு திடுக்கம் அந்த மறுமை நாளினுடைய திடுக்கம். அந்த நாள் வந்தால் யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தாத், அந்த நாளில்
பால் ஊட்டக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தான் பால் ஊட்டுகிற பிள்ளையை மறந்து விடுவாள். உலகத்துல எந்த அம்மாவும் மறக்க மாட்டார், ஆனா மறுமையில மறப்பாங்கிறாங்க. யார் மறப்பா? அப்படி கணவனுக்கு உணவளிக்க ஒரு மனைவி மறக்கலாம், பருவத்தை அடைந்த ஒரு பிள்ளைக்கு உணவளிக்க ஒரு தாய் மறக்கலாம், அல்லது தாய் தந்தைக்கு உணவளிக்க பிள்ளை மறக்கலாம். பச்சை பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுக்கு அம்மா மறக்க மாட்டார். அவளுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும், உடம்பு பிரச்சனை இருந்தாலும், நோயில கடந்தாலும் அவ தன் பிள்ளையினுடைய பசியை ஆற்றக்கூடிய காரியத்தை இயல்பா செஞ்சிருவா. அதை சிரமப்பட்டு கூட செய்ய மாட்டா. செய்யலைன்னா தான் அவளுக்கு சிரமமா இருக்கும், மனசுல தாங்க முடியாது. பிள்ளை காணாம போயிட்டு வீட்டுல பிள்ளை இல்லைன்னா அவளால் தாங்க முடியுமா? இது அல்ல மனசுல கொடுத்த ஒரு தன்மை. அந்த தன்மைக்கு விரோதமா மறுமை இருக்குங்கிறான். பால் ஊட்டுகிற பிள்ளை, அங்க யாரு பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வரப்போறது எல்லாம் இல்ல. அப்படி வந்தா கூட பிள்ளை அவன் மறந்துடுவா. பிள்ளைக்கு பாலை கொடுக்கணுமேங்கிற சிந்தனை அங்க இருக்காது. அவ்வளவு பயங்கரமாக அந்த மறுமை இருக்கும். அதன் தொடர்ச்சியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் பாருங்கள். ஓ தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பிணி பெண்கள் தன் வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய குழந்தையை ஈன்றெடுத்து விடுவாள். அவளுக்கு அது பெரிய வேதனையா தெரியாது, பெரிய வழியா இருக்க, கஷ்டமா இருக்க அப்படின்னு அவளுக்கு தெரியாது. அந்த மறுமை தான் அவளுக்கு பெரிய வழியா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உலகத்திலேயே அதீத வழியை அடையக்கூடிய இடத்துல ஆண்களை விட பெண்கள் இருக்கிறார்கள். இந்த வலிங்கிறது வந்து மனசால உள்ள வழி இல்ல, உடல் ரீதியாவே வலி அதிகமா யாரும் அனுபவிக்கிறா? பெண்கள் தான் அனுபவிக்கிறாங்க. எப்போதும் அனுபவிப்பாங்களா? கிடையாது. குழந்தை பெற்றுக்கிற நேரம் மட்டும் அந்த வலி. குழந்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் அந்த வலி கிடைச்சதுன்னா அது ஆம்பளையோ பொம்பளையோ செத்து போயிருவாங்க. அவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இந்த வலியை அளவிடுறதுக்குன்னு ஒரு அளவீடு இருக்கு. இந்த டெம்பரேச்சர் அளவிடுறதுக்கு ஒரு அளவீடு இருக்கிற மாதிரி, நீளத்தை அளக்க, ஒரு பொருளுடைய தடிமனை அளக்க, எல்லாத்துக்கும் அளவீடு இருக்கிற மாதிரி வலிக்கு இருக்குதான். அந்த வலியை பற்றி சொல்கிறார்கள். அதை ஒரு குறிப்பிட்ட பகுதியை கடந்துட்டு மனுஷன் செத்து போயிருவான். அதை டால் என்பார்கள். 55 தாண்டி விட்டால் அவன் செத்து விடுவான். ஒரு எறும்பு கடிச்சா அதுக்கு ஒரு வலி கூடும். 2 டாலு 3 டாலு, அதுக்கு ஒரு அளவீடு. ஒரு கையில ஆணி குத்திருச்சுன்னு வைங்க, முள்ளு குத்திருச்சு காலில், அதுக்கு ஒரு டால் அப்படி கூடும். ஒவ்வொரு வலியும் ஒரு வித்தியாசமான ஒரு அந்த அளவீட்டை அவனுக்கு காட்டும். 55 தாண்டி ஒருத்தன் வலியை அனுபவிக்கிறான்னா அவன் செத்து போயிருவான், வாழலாம் முடியாது. எந்த ஆம்பளையா இருக்கட்டும், எந்த பொம்பளையா இருக்கட்டும், நல்ல திடகாத்திரம் உள்ளவனா இருக்கட்டும், இந்த வலிக்கு மேல அவன் உடம்பு தாங்காது, மனுஷன் தாங்க மாட்டான். கர்ப்பிணி பெண்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது 55 தாண்டி 65 தொடுதான். ஆனால் அவர்கள் சாவறதில்லை, பெரும்பாலும் சாவறது கிடையாது. அதிகமான பெண்கள் பிள்ளையை பெற்று எடுத்து கொண்டு வந்து அவங்களும் நிம்மதியை வெளியே வந்துடுவாங்க. இப்ப இவ்வளவு கொடூரமான ஒரு வலி ஒவ்வொரு தாயும் அனுபவிக்கிறாங்க. காரணம், அந்த இடுப்பு எலும்பு இருக்குல்ல, அது அப்படி வளையும். எலும்பு முதல்ல வளையாது. எலும்பு என்ன பிளெக்சிபிளான காரியமா? அது திடமான ஒரு கம்பு மாதிரி, வளைஞ்சதுன்னா உடஞ்சிரும். இடுப்பு எலும்பு வளையும். வளைஞ்சாதான் ஏறத்தாழ 2.5 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ மதிப்பிலான அந்த சதை துண்டு மறை உறுப்பு வழியே வெளியே வரணும். இந்த இடுப்பு எலும்பு வளையலைன்னா புள்ள 2 துண்டை பிளந்துதான் வெளியே வரணும், இல்லாட்டி வர முடியாது. கொடூரமான வலியை அந்த தாய் அனுபவித்துத்தான் ஒவ்வொரு தாயும் பிள்ளையை பெத்தெடுக்கிறா. எந்த தாயும் எப்படி பெத்தெடுக்கல? அது வலி இல்லாமலும் பெத்தெடுக்க முடியாது. மறை உறுப்பு வழியாக புள்ள வந்துச்சுன்னா, நார்மல் டெலிவரினா, அது ஏறத்தாழ மவுத்து மாதிரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கர்ப்பிணி பெண்கள் தன் வயிற்றிலே வைத்திருக்கக்கூடிய குழந்தையை ஈன்றெடுத்து விடுவாள். சுகாரா, நபியே, மனிதர்களை அந்த நாளில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். எல்லாம் எப்படி இருப்பாங்க? அவன் மனசுல ஏதோ ஒரு மதி நுட்பம் குறைந்து போதை வயப்பட்டவனாக அவன் இருப்பான். ஒமாஹும்பி சுகாரா, அவன் போதை வயப்பட்டவன் இல்லை. ஒலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீது, அல்லாஹுடைய வேதனை கடுமைங்கிறத அவன் பார்த்துட்டான். வேதனை அவன் அனுபவிக்கல. வேதனை என்ன செய்யல? இன்னும் நரகம்லாம் போகல, விசாரணையும் முடியலையே. விசாரணை முடிஞ்சது அப்புறம் தான் ரிசல்ட் வரும், நரகமா சொர்க்கமானு. விசாரணைன்னு ஆரம்பிக்கல, நரகம் கிடைக்கல. அவன் வேதனை கண்ணெதிரில் பார்க்கறான், எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா எல்லாம் போதை வயப்பட்டவர்களாக மக்கள் நிற்பார்கள். கர்ப்பிணி பெண்கள் பிள்ளை ஈன்றெடுத்தாலும் வழி தெரியாது. பால் குடி தாய்மார்கள், பால் கொடுக்கக்கூடிய இடத்தில் உள்ள தாய்மார்கள் தங்கள் பிள்ளையை மறந்து விடுவார்கள். இவ்வளவு பெரிய கொடூரம் நிறைந்த நாள் இந்த நாள், மறுமை நாள் அப்படின்னு அந்த நாளுக்கு தூபம் போட்டுக்கிட்டே வரோம். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அது மோசமான நாள், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், நீ இப்பவே சுதாரிச்சுக்கன்னு அந்த நாளை பற்றிய கொடூரத்தை ஒவ்வொரு இடத்துல அங்கனங்கன்னு ஒவ்வொரு இடமா அல்லாஹ் பதிய வைத்துக் கொண்டே வருகிறான். அதே போன்று சூரா காஃபிர்
முக்மீன் என்று இந்த சூறாக்கு ஒரு பேர் இருக்கு. 40வது அத்தியாயம் 18வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வந்திருகும் யௌமல் ஆசிஃபா, வெகு சீக்கிரத்தில் வரக்கூடிய அந்த நாளை நபி அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். மறுமை எப்படி வரப்போகுது? அது லேட்டாலாம் வரல, நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்த நிகழும் மறுமைதான். நீ யார் வந்துட்டா? ரசூல்லா வந்துட்டா அடுத்த நிகழும் மறுமைதான். வெகு சீக்கிரத்தில் அந்த நாள் வரப்போகுது. அது ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருக்கு காலம். அந்த நாள்ல தான் போய் நிக்க போகுது. அந்த நாளை குறித்து நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். இதில் குலூபுல் அதல் ஹனாஜிரில் காலிமின், அந்த நாள் வந்து விட்டால் மனித உள்ளம் துடிக்கும். இந்த பதற்றத்தை துடிக்கும்ல, ஒரு மனுஷனுக்கு ஒரு நிமிடத்தில் ஏறத்தாழ 72 முறை சராசரியா அவனுக்கு துடிக்கணும். இந்த பச்சை பிள்ளைக்கெல்லாம் 100 தாண்டி தான் துடிக்கும். பச்சை பிள்ளையில இருக்க பிறந்த குழந்தைகள் அது எப்போதுமே அது ஒரு பதற்ற நிலையிலேயே தான் அந்த பிள்ளையில இருக்கும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பதறும். பக்கத்தில் ஒரு ஆள் தும்மல் போட்டா பதறிடும், இருமுனா பதறும். ஒரு ஆள் தூக்கி இன்னொரு ஆள்கிட்ட கையை கொடுத்துட்டு மாத்திட்டா அதுக்கு பதறும். அந்த பிள்ளைகளுடைய இதய துடுப்புங்கிறது ஒரு 100 தாண்டி இருக்கும். வயசாக ஆக பதற்றம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 72 கீழெல்லாம் வந்துடும், 65, 60, 50 தொற்றும். அப்படியே கொஞ்சமா போய் தான் அது அவருடைய இதய துடிப்பு நிற்பதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடும். இந்த இதயம் பதற்றத்தின் காரணமாக அதிகரிக்கும்ல. அல்லாஹ் சொல்றான், மறுமையை அடியார்கள், அந்த அநியாயக்காரர்கள், பாவிகள், காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் பார்ப்பார்களே, ஆனால் அந்த மறுமையினுடைய கொடூரத்தை பார்த்தோன்னா உள்ளம் துடிக்கும், ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு துடிக்கும்னு கேட்டா, அது தொண்டை வழியா வெளியே வந்துருமோன்னு இவன் பயந்து முழுங்குவாங்கிறான். எதை முழுங்குவான்? இதயத்தை முழுங்குவான். அந்த வாந்தி வர்ற மாதிரி சாப்பிட்ட பொருள் வெளியே வருது இல்ல, அது மாதிரி ஹார்ட் வெளியே வருங்கிறான். அவ்வளவு பயங்கரமா இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்திலும் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று 73வது அத்தியாயம் சூரா முஸம்மில் 17வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகைஃப தத்தகூன், இந்த மக்கள் எப்படி தப்பிப்பார்கள்? எங்க மறுமை நாள் வந்துட்டா இவன் எப்படி தப்பிப்பான்? இன் கஃபரத்தும் யௌம யஜாலு வில்தானு ஷீபா, சிறு பிள்ளைகளுடைய தலைகள் கூட நிறை முடியால் மின்னக்கூடிய காலம் வந்தா இவன் எப்படி தப்பிப்பான்? இந்த நிறைய பேர் சில வீடியோக்கெல்லாம் காட்டுவாங்க, பச்சை புள்ள பிறந்திருக்கு, வெள்ளை வெள்ளையா முடி வந்திருக்குது, மறுமை நாள். இந்த உலகத்தை பத்தி அல்ல அங்க பேசல, கியாமத் நாளை பத்தி பேசுறான். இந்த உலகத்தில் வித்தியாசமான ஆட்கள் வருவாங்க. அது ஒரு கை ஊனம், கால் ஊனம், கண்ணு ஒரு மாதிரி ஊனம், இப்படிலாம் வித்தியாசம் வருவாங்க. அதுக்கு கருவில ஏற்பட்ட அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு கொடுத்த ஒரு சோதனை, ஒரு குறை. அது இந்த உலகத்துல உள்ள பச்சை பிள்ளையினுடைய நிறமுடிய சொல்லல. பயத்துல என்ன ஆகும்னா தலையில நிறமுடி ஆயிரும். யாருக்கெல்லாம் இளம் நிறைகள் இருக்கிறதோ ஒன்று அவர்கள் பதற்றம் பயத்திற்கு ஆளானவர்களாக இருப்பாங்க. கோபத்துக்குலாம் என்ன வராது, அது நிறமுடி வராது. எதை பற்றியும் ஒரு பயம், பதற்றம், அது ஒன்று என்ன செய்யணும், முடிய கொட்ட வச்சிரும் அல்லது முடிய நிறமுடியாக்கிரும். அல்லாஹ் சொல்ற மறுமை நாள்ல ஒரு கடுமையான பதற்றத்துல மக்கள் நிற்பாங்க. சின்ன பையனா இருந்தா கூட தலைமுடி மின்ன ஆரம்பிச்சிரும். அந்த பயம் தலைமுடியை நரைமுடியாக மாற்றிவிடும் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் மறுமையினுடைய கொடூரத்தை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். அதே போன்று மறுமை நாள கண் இருக்குல்ல, இந்த கண்ணு நகராதுங்கிறோம். எதையாவது பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மறு உலகத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். வித்தியாசமா இருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு புதுசா போனா சுத்தி பார்ப்போம். கண் அங்க எங்கன்னு போவோம், அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு அப்படின்னு 1008 விஷயத்தை பார்ப்போம். மறுமையில அப்படி பார்க்க முடியாதுங்கிறோம். திருமறை குர்ஆனில் சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனம், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அநியாயக்காரருடைய செயலை அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான்னு நபியே நீங்க நினைக்காதீங்க. எல்லா அட்டூழியக்காரன் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் என்ன பார்க்கவா செய்யறான் அப்படி நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கற்பழிக்கிறவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், தாய் தந்தையை கொள்றவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், மக்கள் வரி பணத்தை சுருட்டி தன்னுடைய கஜானாவை நிரப்பக்கூடியவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். எல்லா அட்டூழியக்காரன், சின்ன அட்டூழியமும் பெரிய அட்டூழியமும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் பார்க்கலன்னு நபியை நீங்க நினைக்காதீங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுஅখিরஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் நிலை கொத்தி இருக்கும் ஒரு நாளுக்காகத்தான் அவர்களை அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான். கதையை முடிக்க தெரியாமலாம் கிடையாது. ஒரு குற்றம் நடந்த உடனே அல்லாஹ்வால தண்டிக்க முடியாதா? இங்க கற்பழிப்பு நடந்துருச்சு, பிடிச்சவனை நரகத்துல போட அல்லாஹ்வால போட முடியாதா? இங்க ஒரு கொலை நடந்துருச்சு, அநியாயக்கார அரசன் இருக்கிறான், எல்லா மக்களையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், எவனை தூக்கி உடனே நரகத்துல போடு. நொடி பொழுது அல்லாஹ் நினைத்தால் தண்டிக்க முடியும். நான் ஏன் தண்டிக்காம இருக்கிறோம்னா, பார்வைகள் நிலை குத்தி நிற்கும், அந்த கண்ணு ஓடாது. கருவழி ஓடணுமா இல்லையா? ஓடாது. அப்படி பார்வைகள் நிலை குத்தி நிற்கிற ஒரு நாளுக்காகத்தான்
இவர்களை நான் தாமதப்படுத்துகிறேன், அதனால் அப்படிப்பட்ட நாள் என்று அல்லாஹ் பேசக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அதே போன்று இதெல்லாம் அல்லாஹ் மறுமையினுடைய கொடூரத்தை பத்தி பேசுற நிகழ்வு. மறுமை எப்படி இருக்கும்? அந்த நாள்ல கர்ப்பிணி பெண்கள் பிள்ளை ஈன்றெடுத்தாலும் வழி தெரியாது, மக்கள் எல்லாம் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். மற்ற இடத்துல அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஓடுவார்கள். தாயை விட்டு, தந்தையை விட்டு, மனைவி விட்டு, பிள்ளைகளை விட்டு, சகோதரனை விட்டு, ஒட்டுமொத்த உறவுகளை விட்டு ஓடுவாங்க. எல்லா மக்களும் ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. கோடிக்கணக்கான மக்கள், வெள்ளக்காரங்க நிப்பாங்க, கருப்பர்கள் நிப்பாங்க, மாநிலம் தோற்றவர்கள் உண்டு, எல்லா காலத்தவர்கள், எல்லா மொழி பேசுபவர்கள் நிற்பார்கள். அத்தனை பேர் தன் சொந்தக்காரனை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்கும் அந்த கூட்டம்? பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான மக்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க ஓடியும் அவர்களுக்கு எங்க கிடையாது, தப்பிப்பதற்கு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. இரவு நேரத்துல இந்த துவா நீங்க ஓதிட்டு தூங்குங்க, ஒளி செய்து விட்டு ஓதி விட்டு படுங்க. ஒருவேளை அந்த இரவுல உங்களுக்கு வஃபாத் ஆகி விட்டீர்கள் என்றால் நீங்கள் இஸ்லாத்துல மௌத்தானதா அர்த்தம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த துவா இப்போ டாபிக் இல்லை, அதுல ஒரு வார்த்தை நபி சொல்றாங்க, லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக்க. யா அல்லாஹ், உன்னை விட்டு தப்பிக்க உன்னை விட்டு எங்களுக்கு போக்கிடம் கிடையாது. ஒரு ஆளை விட்டு தப்பிச்சு அந்த ஆளை விட இன்னொரு ஆப்பனன்ட்ல போய் நிப்போம்ல, அந்த ஆளோட எதிரிட்டு போனா எதிரிக்கு எதிரி நண்பனாக மாறி இவனுக்கு எதிரி ஆயிட்டான், இவனுக்கு இவன் எதிரி, அவன் கூட போய் சேர்ந்துக்குவோம். சேர்ந்துக்கிட்டே என்ன ஆகும்? நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை எதிர்க்கலாம். அல்லாஹ் நம்மளை தண்டிக்கணும் முடிவு எடுத்துட்டான்னு வைங்க, சரி அல்லாஹ்வுடைய எதிரி யாருன்னு பார்ப்போம், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கை கோர்த்துருவோம். அப்படிலாம் கோர்க்க முடியாது. உன்னை விட்டு தப்பிக்க மறுபடியும் ஒன்றை தான் ஓடி வரணும். யா அல்லாஹ், எங்களுக்கு வேற வழி இல்லை, என்ன தண்டிக்க போறீங்க காப்பாத்து, அவன்கிட்ட தான் கேட்கணும், வேற வழி கிடையாது. அப்ப அத்தனை பேருமே மக்ஷருடைய பெருவழியில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அங்கு ஓடிக்கொண்டு அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அந்த கொடூர நாள்ல மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் எதையும் பேச மாட்டாங்க, எல்லாம் வாய்மூடி இருப்பாங்க. ஆனா சில இடத்துல மட்டும் சில மனிதர்கள் இப்படி பேசுவாங்கிறதையும் குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு வைக்கிறான். யாரும் பேச போறது இல்லை, எல்லாம் மௌனம் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் இப்படி பேசுவார்களாம். எப்படி பேசுவார்கள்? அல்லாஹ்வே அந்த மக்கள்கிட்ட கேட்கிறான், கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன். அல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறான், எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் நீங்கள் வசித்தீர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீரியட்ல மௌத்தா இருப்பாங்க. நூஹ் நபில 950 வருஷம், ஒரு காலத்துல 200 வயசு 300 வயசு வாழ்ந்த மக்கள்லாம் உண்டு. இப்பெல்லாம் 85ல இருக்கிறாங்க, இதுக்கு அடுத்து வரவங்க 60ல இருப்பானு கூட தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீரியட்ல வாழ்ந்திருக்காங்க. ஆனா ஒரு தோராயமாக கணிசமான ஆண்டுகள் தான் எல்லாரும் வாழ்ந்திருக்கணும். இந்த வாழாத மக்கள் 10 வயசுல மௌத்தானது, 8 வயசுல மௌத், அவங்களெல்லாம் விட்டுருங்க. வாழ்ந்து புத்தி தெளிவோட இருந்து கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை பெற்று எடுத்து வியாபாரம் பண்ணி அட்டூழியம் பண்ணி கடைசியா கபருக்கு போனது ஒரு தோராயமா கணிசமான ஆண்டுகளும் வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்ந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்பாங்களாம், காலு லபிஸ்னா யௌமன், ஒரு நாள் வாழ்ந்திருப்போம் யா அல்லாஹ், அவ் பால யௌமின், இல்ல ஒரு நாள் கூட இருக்காது, ஒரு பாதி நாள் தான் யா அல்லாஹ் வாழ்ந்திருப்போம் என்று அவர்கள் இவ்வாறு பதிலளிப்பார்கள் என்பதை 23வது அத்தியாயம் சூரா முஃமினூன் 112 113வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப மறுமையில இப்படி ஒரு பேச்சு ஓடும். மக்கள் தங்களுக்கு மத்தியில கேட்பாங்க, அல்லாவும் கேட்பான், எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க? இல்ல ஒரு நாள் தான் வாழ்ந்து. இல்ல நீ பல வருஷம் வாழ்ந்திருக்கிற. யா ஒரு நாள் தான் வாழ்ந்தேன். இல்ல பல வருஷம் வாழ்க்கையெல்லாம் இருக்காது. அப்ப இவன் எதை பெரிதாக நினைத்து உலகம் முழுக்க ஓடுனானோ அது அத்தனை அவனுக்கு ஒரு நாள் மாதிரி தான் தெரியுது. ஒரு நாளைக்கு வீடு கட்ட வேண்டாம்ல, ஒரு நாளைக்கு வீடு கட்ட வேண்டாம், ஒரு நாளைக்கு கார் வாங்க வேண்டாம், ஒரு நாளைக்கு அடுத்தவன்ட்ட கொள்ளையடிக்க வேண்டாம், ஒரு நாள் வாழ்க்கைக்காண்டி திருட வேண்டாம், ஒரு நாள் வாழ்க்கைக்காண்டி வட்டி வாங்க வேண்டாம், ஒரு நாள் வாழ்க்கைக்காண்டி கொலை செய்ய வேண்டாம். நீ இவ்வளவு அட்டூழியத்தை உலகத்துல பண்ணிருக்கிற, ஒரு நாள் வாழ்க்கைக்கு தான் பண்ணிருக்கிற. நீ எதை வந்து அற்பம்னு நினைக்கிறியோ அந்த ஒரு நாள் உனக்கு உலகத்துல பெருசா தெரிஞ்சது. எப்ப எத்தனை 1000 நாட்கள் வாழணும், வருஷம் வாழணும் அப்படி நீயா நினைச்சுக்கிட்ட. உன் மௌத்த நீயாவே முடிவு பண்ணிட்ட. நம்ம 100 150 வயசு வரைக்கும் வாழ்வோம், நமக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்குது, அந்த காலத்துக்கு நமக்கு தேவையான பொருளாதாரம் தேவை, கொள்ளையடிப்போம், திருடுவோம், வட்டி வாங்குவோம், ஏமாத்துவோம், வழிப்பறி செய்வோம் அப்படின்னு நீயா நினைச்சுக்கிட்ட. இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படி தெரியுது? 60 வயசு வாழ்ந்துட்ட, 80 வயசு வாழ்ந்துட்ட, உனக்கு தெரியுது ஒரு நாள். அது ஒரு நாள் கூட இல்லைங்கிறான். இல்ல ஒரு நாள் இல்ல, பாத யௌமின், ஒரு பாதி நாள் வாழ்ந்திருப்போம். அப்படித்தான் சொல்லக்கூடிய இடத்தில் மக்கள் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே போன்று சூரா நாசியா 79வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், கஅன்னஹும் யௌம யரவுனஹா, அந்த நாளை மனிதர்கள் பார்ப்பார்களே ஆனால் அவர்கள் சொல்வார்களாம், லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா, ஒரு காலையோ ஒரு முற்பகலோ வாழ்ந்திருப்போம்.
அஷியான என்னது? சூரிய உதயமானதுல இருந்து உச்ச தாண்டி அதோடைய கால பொழுது அஷியா, காலை பொழுது. ஒரு காலை பொழுது வாழ்ந்திருப்போம். அல்லது அல்லது முற்பகல் தான் வாழ்ந்திருப்போம். முழு காலை கூட கிடையாது. முழு காலைன்னு எடுத்துக்கிட்டா 12 மணி நேரம் 8 மணி நேரம் வந்துரும்ல. இந்த முழு காலை கூட கிடையாது. லுஹா தொழுகை எவ்வளவு நேரம் தொழுவோம்? ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 கூட முடிச்சிடணும். இந்த லுஹா நேரம் தான் வாழ்ந்ததுங்க. அங்க ஒரு நாள் அல்லது அரை நாள்னு சொன்ன ஆட்கள் இந்த வசனத்துல மனிதர் எப்படி பேசுவாங்க? அரை நாள் கூட கிடையாது. இந்த கால் நாள் சேராது. கால் நாள்னு 6 மணி நேரம் இருக்கணும்ல. 6 மணி நேரம் கூட வாழல. ஒரு 3 மணி நேரம் வாழ்ந்திருப்போம். முழு உலக வாழ்க்கை எப்படி? அவர் பிறந்து வளர்ந்து படிச்சு கல்யாணம் முடிச்சு பிள்ளைய பெத்தெடுத்து வியாபாரம் செஞ்சு வீட்டை கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி கல்யாணத்தை முடிச்சு பேரம்பேத்தியை பார்த்து பேரம்பேத்தி கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மௌத்தான இவர் சொல்றாரு, ஒரு லுஹா நேரம் வாழ்ந்திருப்பேன் எல்லாம், ஒரு அஷியா ஒரு காலை பொழுது வாழ்ந்திருப்பேன். நைட்டை கூட பார்க்கல. அவங்க பார்வைக்கு ஒரு நாள வாழ விட்டிய உலகத்துல அவங்க பார்வைக்கு இவ்வளவுதான் நாம வாழ்ந்ததாக இருக்கும் என்பதாக திருமறை குர்ஆனில் இறை மறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இதுவெல்லாம் மறுமை நாள்ல மனிதர்களை அல்லாஹ் ஒன்று திரட்டி அந்த மக்ஷருடைய பெருவழியில கோடிக்கணக்கான மக்கள் வெறுண்டோடுகிற நிலையில் ஒரு சிலர் மற்ற சிலர்கிட்ட இப்படி கேள்விகளை கேட்கிற நேரத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை இந்த மக்ஷர்ல கொண்டு வந்து நிறுத்தணும். சொர்க்கங்கிறது அது தனி உலகம். ஆனா எங்க வரப்போகுது? மக்ஷர்ல வரும். நரகங்கிறது தனி உலகம். அது அந்த உலகத்தில நம்ம கற்பனைக்குள்ள கொண்டு வர முடியாத அளவுக்கு பிரம்மாண்டம் அது. ஆனா எங்க வரும்? அது மக்ஷர்ல வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தை 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். நரகத்தை சுத்தி 70,000 சங்கிலி போட்டு கட்டி இருப்பாங்க. அல்லாஹ் கட்டி இருப்பான். ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மாணவர்கள் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். பிடித்து இழுத்துக்கிட்டு எங்க வருவாங்க? மக்ஷருக்கு வருவாங்க. அல்லாஹ் நரகத்தை மக்ஷர்ல கொண்டு வந்து விசாரணை ஆரம்பிக்கல. விசாரணை ஆரம்பிக்கிற முன்னாடி ஜெயில கொண்டு வந்து வச்சாச்சு. இங்கதான் போறீங்க காட்டுறோம். அப்ப அது கற்பனை கெட்டாத நிலப்பரப்பது. நரகம் வருது, சொர்க்கம் வருது, மலக்குமார்கள் அல்லாஹ் படைத்தான். அந்த வானவர்கள் எண்ணிக்கை அல்லாஹ் தவிர யாருக்கு தெரியாது. வானவர்களுக்கு தெரியாது, நபிமார்களுக்கு தெரியாது. அது கணக்கில் அடங்காத ஒரு எண்ணிக்கை. அது அந்த லட்சோப லட்ச கோடான கோடி கணக்கான வானவர்கள் அணிவகுத்து நிற்பாங்க. ஜின்கள் நிற்பாங்க, மனிதர்கள் நிற்பாங்க. எல்லா ஜீவராசியை கொண்டு வருவான். ஆடு மாடு கோழி கழுத குதிரைன்னு என்னவெல்லாம் உலகத்தில் படைக்கப்பட்டதோ புழு பூச்சில் ஆரம்பிச்சு பறவைகள் மீன் வகைகள் எல்லாத்தையுமே அந்த சபைகளில் கொண்டு வந்து நிறுத்துவோம். அப்ப கற்பனை கெட்டாத நிலப்பரப்பு. இந்த ஒரு பூமியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி 1000 பூமி 1,00,000 பூமி வந்தாலும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு வர முடியாது. அரிசையும் கொண்டு வந்து அங்கதான் வைக்கிறாங்க. எங்கதான் வருது அரிசி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசை அதே மக்ஷருடைய பெருவழியில கொண்டு வரான். அதன் மீது அல்லாஹ் அரிசின் மீது இருக்க 8 வானவர்கள் அதை சுமந்து இருக்க அரிசை கொண்டு வருகிறான். மக்கள்லாம் காத்து நிற்பாங்க. எஜமானன் யாருக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு காத்துக்க வேண்டியது இல்லை. எஜமானன் ஒரு நாளும் யாருக்காக காத்திருக்க வேண்டாம். எஜமானனுக்கு தான் எல்லாரும் காத்திருக்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த தொழுகைக்கு ஜமாத் தொழுகைக்கு மக்கள் வந்து இருப்பாங்க. இகாமத்தின் சொல்வதற்கு நேரம் வந்தவன ஒருத்தர் வந்துச்சு இகாமத் சொல்லுவார். இகாமத்தை சொல்றதுக்கு முன்னாடி பல மக்கள் எந்திக்கிறாங்க. அது நடைமுறை மக்கள்கிட்ட எல்லா பள்ளியிலும் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தடுக்கிறாங்க, எந்திக்க கூடாதுன்ட்டாங்க. இகாமத்தையே சொன்னாலும் இமாம பார்க்காம எந்திக்காதீங்கன்ட்டாங்க. பள்ளிக்குன்னு ஒருத்தர் இமாம் தொழ வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் வந்தா எந்திங்க, ஏன்னா தொழுக ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அவர் வராம எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறீங்க? ஏன்னா நபி அவர்கள் வர தாமதமாகுது. ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. நான் வராம என் பா எந்திரிச்சு நிக்கிறீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு நின்னா போதும். ஏன்? நபியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எந்த அஜரத்தா இருந்தாலும் அவரும் மனுஷன், நம்மளும் மனுஷன். இதான் உண்மை. அப்ப அவருக்கான நம்ம ஏன் எந்திரிச்சு நிக்கணும்? அவசியம் இல்லை. அல்லாஹ் கான் நிக்கிறோமே, அல்லாஹ் எஜமானன், அவன் வருவான். அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம ரெடியா நிக்கணும். எல்லா மனிதர்களும் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நிற்கிற அந்த நேரத்துல விசாரணை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிப்பான் தெரியுமா? ஆரம்பிக்கிற முன்னாடி அந்த சூழ்நிலையை அல்லாஹ் மாத்துறான். நீ சும்மா நின்னா அந்த நாள் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நீ அந்த நாளையே அவஸ்தையோடு அனுபவிக்கணும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், நீங்கள் கணக்கிட்டு 24 மணி நேரம் நாள் அல்ல. அந்த நாள் ஒரு நாள் தான் 50,000 வருடத்திற்கு நிகரான நாள். 50,000 வருஷம். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி நம்ம காலம் வரதுக்கு 1400 வருஷம் தான் ஆச்சு. ஒரு கால கணக்கீட்டின்படி பார்த்தா மூசா நபியினுடைய காலத்தை ஒரு ஏறாத்தாழ தோராயமாக சொல்லும் போது 4000 வருடங்கள், 4500 வருடங்கள் தோராயமா. அதை தாண்டி கூட இருக்கலாம்.
இப்ராஹிம் நபியினுடைய ஆண்டுகள் 8000 வருஷங்கிறாங்க. நீங்க நாரூனிபா பாட்டுலாம் கேட்டிருக்கோம் 5000 ஆண்டுகள். ஒரு தோராயமா கணக்கு போட்டு ஆபிரகாம் என்கிற அந்த நபி, அந்த இறை தூதர் வாழ்ந்த காலங்கிறது ஒரு இடத்துல 8000 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க கால பீரியடு தாண்டவே எவ்வளவு காலம் ஆயிடுச்சு? 8000 வருஷம் ஆயிடுச்சு. அல்லாஹ் மறுமை நாள்ல நிறுத்த போறது எத்தனை ஆயிரம் வருஷம்? 50000 வருடத்திற்கு நிகரான ஒரு நாள். அல்லாஹ் அப்படித்தான் நிறுத்துவான் மனிதர்களை. செருப்பு இல்லை. இன்னும் அந்த நாளுடைய பிரஷரை கூட்டுறான். சூரியனை கொண்டு வந்து தலைக்கு பக்கத்தில் வைப்பான். எந்த சூரியன் பிரபஞ்சத்தில் பல கிரகத்தை எரித்து நாசமாக்குதோ, பல நேரங்களில் நமக்கு உஷ்ணம் தாங்க முடியல, வெயில் காலத்தை சொல்றோம். நமக்கு முன்னாடி 2 கிரகம் இருக்கு. புதன் வெள்ளியும்பாங்க. மெர்க்குரி வீனஸ் 2 கிரகம் நமக்கு முன்னாடி இருக்கு. சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கு. அது பகல்ல இருக்கிற மாதிரியான உஷ்ணத்தெல்லாம் மனிதன் இங்க தாங்க முடியாது. ஒருவேளை அந்த உஷ்ணம் இங்க வந்துச்சு, இங்க என்ன இருக்காது? புற்பூண்டுகளோ ஜீவராசிகளோ வாழ முடியாது. கோடான கோடி, ஏறத்தாழ 15 கோடி கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கிற சூரியனை தலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிருவோம். என்ன ஆகும்? மனிதர்கள் வேர்வையில அப்படி மூழ்க ஆரம்பிப்பாங்க. இந்த தூரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சூரியனுக்கும் மனித தலைக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கும்? 1 மைல் அப்படிங்கிறாங்க. சூரியனுடைய அளவை நீங்க குறிப்பிடுங்க, அது வந்து அது தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு கூட்டத்தை பக்கத்தில் வச்சுட்டா முடிஞ்சிடும் அப்படின்னு இல்லை. அதனுடைய அளவீடுகளை சொல்லும் பொழுது ஏறத்தாழ பல லட்சம் பூமியை தூக்கி சூரியனுக்குள்ள போட்டுடலாம். சூரியன் ஒரு பந்து மாதிரி இருந்து, ஒரு கொடை மாதிரி இருந்து, லட்சக்கணக்கான பூமியை தூக்கி உள்ள போட்டுடலாம். அவ்வளோ பெரிய சூரியனை அந்த மக்ஷருடைய பெருவழியில் அடியார்களுடைய தலைக்கு பக்கத்தில் வைப்பான். அந்த அளவீடு 1 மைல் அப்படின்னாங்க. அளவீடு என்னது? 1 மைல். அரபுல மைல 2 வார்த்தையில சொல்லுவாங்க. ஒன்னு நாம இப்ப கணக்கு போடுற 1.25 கிலோமீட்டர் 1 மைலும்பாங்க. 1 கிலோமீட்டர் இருக்குல்ல, 1.25 கிலோமீட்டர் என்ன சொல்லுவாங்க? 1 மைல். அதை அரபுலி மைல் தான் சொல்லுவாங்க. இன்னொன்று எதை மைல்னு சொல்லுவாங்கன்னா, சுருமா குச்சிக்கு பேர் மைல். சுருமா போடுற குச்சி தீக்குச்சி மாதிரி இருக்கும். அது சைஸ் ஒரு விரல் சைஸ் கூட இருக்காது. விரல் சைஸ்ல பாதி தான் இருக்கும். அந்த தீக்குச்சி மாதிரி சுருமா குச்சி இருக்குல்ல, அதனுடைய அளவையும் மைல் என்று சொல்வார்கள். அறிவிக்கிற சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன மைலுங்கிறது அது 1 கிலோமீட்டர் அந்த மைலா, தீக்குச்சி மாதிரி இருக்கிற இந்த மைலான்னு எனக்கு தெரியலன்ட்டாங்க. எதுவானாலும் இருக்கணும், அது 1 கிலோமீட்டராவே இருக்கட்டுமே, தாங்க முடியுமா அந்த உஷ்ணத்தை? தலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து சூரியனை வைத்துக் கொண்டு இப்ப விசாரணை ஆரம்பிக்கிறோம். மனிதர்கள் வேர்வையில மூழ்கி கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் அந்த சூழ்நிலையை பற்றி சொல்கிறார்கள். சிலருடைய கிரண்டைக்கால் வரை வேர்வை இருக்கும். வேர்வை எப்படி இருக்கும்? கிரண்டைக்கால் அளவுக்கு இருக்கும். சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு நெஞ்சு வரை, சிலரை மூழ்கடிக்கக்கூடிய விதத்தில் வேர்வைகள் இருக்கும். பாவத்திற்கு ஏற்றவாறு வேர்வையினுடைய நிலை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். வேர்வையில் நிற்கிறோம், தண்ணீரை நிக்கல, உடம்புல இருந்து வழிந்தோடக்கூடிய வேர்வையில் அந்த உஷ்ணத்துல மனிதர்கள் அங்கு நிற்பார்கள். அதை விட ஒரு புழுக்கத்தை சொல்ல முடியுமா? இந்த புழுக்கம் நம்ம சொல்றோம்ல, புழுக்கமா இருக்கும், நெரிசலா இருக்குது. சமீபத்தில் கூட கரூர்ல ஒரு நடிகருக்கு பின்னால் சென்று ஏறத்தாழ 42 உயிர் நெரிசல்ல மௌத்தானது. அது மாதிரி ஹஜ்ஜிலலாம் சில பொழுதுகள்லாம் அப்படின்னா பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மனிதன் சந்திப்பதிலே மோசமான ஒரு நிகழ்வுனா நெரிசல். நெரிசல்லாம் தாங்க முடியாது பல பேரால. யாரா இருந்தாலுமே நெரிசல் தாங்கிக் கொள்ள முடியாது. நெரிசல்ல அந்த மனித உலகத்தை மறுமை நாளில் மனிதர்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து வேர்வை மேல பட்டா தாங்காது, துர்வாட நாத்தம் அடிக்கும். பக்கத்தில் உள்ளவர்கள் வேர்வையோட ஆடையில நின்று நம்ம ஒதுங்கிடுவோம். அங்க வேர்வையில தான் நீங்க நின்னாகணும். எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு இப்ப விசாரணை ஆரம்பிக்கணும். விசாரணை ஆரம்பிக்கும் போது ஆரம்ப நிகழ்வு அல்லாஹ் செய்யறது, மனிதர்களுக்கு விசாரணை இப்ப இல்ல, கொஞ்சம் நெல்லுங்க, வெயிட் பண்ணுங்க. அப்ப ஜின்களுக்கா? இல்ல, ஜின்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொர்க்க நரகமே யாருக்கு? மனுஷன் ஜின்னுக்கு தான், வேற யாருக்கும் சொர்க்க நரகம்லாம் கிடையாது. இப்ப இவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அல்லாஹ் யாருக்கு இப்ப விசாரிக்க போறான் அப்படின்னா, ஏனைய ஜீவராசிகளை அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு ஜீவன்லாம் உலகத்துல வாழ்ந்துச்சா? சிட்டுக்குருவில ஆரம்பிச்சு பறவைகள், பூச்சிகள், பிராணிகளை எல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான். அப்ப ஏன் 50,000 வருஷம் தெரியுதா? இவ்வளவு பெரிய அல்லாஹ் பொதுவாகவே சரியுல் ஹிசாப், அல்லாஹ்வுடைய பண்பு என்னது? விரைந்து கணக்கு தீர்ப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் தாமதப்படுத்தவே மாட்டான். விசாரணை என்னைக்குமே அவன்கிட்ட ஒரு ஸ்பீடு இருக்கும், அதே நேரத்தில் ஒரு நிதானமும் இருக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ் 50,000 வருஷத்தை எடுக்கிறான் அப்படின்னா, இங்க மனித ஜின்களுக்கு மட்டும் விசாரணை இல்லை.
ஏனைய ஜீவராசிகளுக்கும் சேர்த்து அல்லாஹ் விசாரணை வைக்கிறான். எப்படி அந்த விசாரணை அமைப்பு இருக்கும்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 ஆடு அல்லாஹ் பிடிப்பான். உலகத்துல ஒன்று கொம்பு உள்ள ஆடு, இன்னொன்று கொம்பு இல்லாத ஆடு. இந்த கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டிருச்சு, அநியாயமா முட்டிருச்சு. அல்லாஹ் என்ன செய்வான், இந்த கொம்பு இல்லாத ஆட்டு கொம்பை கொடுத்து இதனுடைய கொம்பை பறிச்சு நீ பதிலுக்கு முட்டோன்னு முட்டிச்சா இல்லையா? அங்க என்ன பெரிய ப்ராப்பர்ட்டிக்கா சண்டை நடந்திருக்கும், இளதலைக்கும் பழத்துக்கும் சண்டை நடந்திருக்கும். வயிற்று பசி 2 ஆட்டுக்கும் நிலைமை என்னது? அவன் நமக்கு முன்னாடி சாப்பிட்டுருவானு அதோடைய நிலைமை, இல்ல இது நமக்கு முன்னாடி சாப்பிட்டு இதோடைய நிலைமை. சாப்பாடுக்கு தான் அங்க சண்டை. சாப்பிட்டுச்சுன்னா அதை தாண்டி அதுகளுக்கு ஆசை இருக்காது. மனுஷன் சாப்பாடை தாண்டி ஆசைப்படுவோம். என் வயிற்று நிரப்பிட்டு எனக்கு போதும் அப்படின்னு அவன் தீமையை நிறுத்தவ போறான், நிறுத்த மாட்டான். 1 வீடு 10 வீடு, ஒரு ஊரு 10 ஊரு, நாட்டை ஆளணும் அப்படின்னு அவனுடைய படித்தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆடுக்கோ மாடுக்கோ கோழிக்கோ சிங்கத்துக்கோ எந்த பிராணிக்குமே அது வயிற்று நிரம்பிடுச்சுன்னா ஓடி போய்கிட்டே இருக்கும். ஒரு மானை சாப்பிடுறது ஒரு சிங்கம், வயிறு நிரம்பிருச்சு, இன்னொரு மானு குறுக்க போனா கூட அது படிக்காது. இதையும் அடிச்சு போடு, நாளைக்கு தேவைப்படும். இந்த சிந்தனை எது கிடையாது, பிராணிகளுக்கு பறவைகளுக்கு ஜீவன்களுக்கு கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை முட்டி இருக்கு பாத்தீங்களா? ஆனா இது ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தோட அது அழிக்கப்பட்ட அது நியாயமா? அல்லாஹ் என்ன செய்யறான், இது நியாய தீர்ப்பு நாள். ஒரு நாளைக்கு 17 முறை காலாகாலத்திற்கு இந்த மனித குலம் முழங்கிய ஒரு வார்த்தை மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. உனக்கு மட்டும் தீர்ப்பு கொடுத்தா கரெக்டா இருக்குமா? இந்த ஜீவன்களுக்கு நான் தீர்ப்பு கொடுப்பேன்னு அல்லாஹ் 2 ஆட்டை பிடித்து எது பாதிக்கப்பட்டது அந்த ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுத்து நீ முட்டிட்டியா, இப்ப அதுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சு, அதிருப்தி. என்ன அங்க முட்டினியா, நான் அதுக்கு முட்டிட்டேன். அதோடைய குழந்தைத்தன்மையான பழி வாங்குதல் அல்லாஹ் முடிச்சிட்டான். இப்படியே ஒவ்வொரு பிராணி எடுக்கிறோம். யதார்த்தமாக நடைபெற்றது வேற. அல்லாஹ் சிலத சங்கிலி தொடரா நீ இதைத்தான் அடிக்கணுங்கிற மாதிரி அமைச்சிருப்போம். அப்ப மானெல்லாம் வந்து சிங்கத்தை கடிக்குமான்னு கட்டக்கூடாது, அது நடக்காது. மான சிங்கம் கடிக்கணுங்கிறது நேச்சர், அது இயற்கை, அப்படிதான் அமையணும். இது அல்லாமல் தன்னுடைய ஜீவனுக்கே ஒரு அநியாயம் செஞ்சிருப்போம் பாத்தீங்களா? அநியாயங்கிறது தன் ஜீவனுக்கு தான் நடந்திருக்கும், அடுத்த ஜீவனுக்கு நடக்காது. அந்த அநீதி அத்தனையும் ஒவ்வொரு பிராணியாக அல்லாஹ் கணக்கெடுத்து கண்டுபிடித்து எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே வருவோம். இது என்ன மனநிலை மனிதனுக்கு உருவாக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு 5 அறிவு, எனக்கு 6 அறிவு. அது ஏழைக்கும் பழத்துக்கும் சாப்பாடுக்கும் சண்டை போட்டுச்சு, நான் சொத்து பத்துகளுக்கு சண்டை போட்டேன். அது முட்டுச்சு, நான் கொலை பண்ணிட்டேன். எந்த வகையில பார்த்தாலும் அதோட கம்பேர் பண்ண என் பாவம் பெருசு, அதோட கம்பேர் பண்ண என் அறிவு பெருசு. அதையே இன்னும் பாடுபடுத்துறானே, நம்ம நிலைமை என்ன? அப்படின்னு காஃபியர்கள், இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் உலகத்தில் வாழ்ந்தவர்கள், நயவஞ்சகர்கள், அநியாயக்காரர்கள் ஏங்கி பரிதவிக்க. ஏற்கனவே அவன் மருமையை பார்த்துட்டு அவன் பாதி உயிர் போயிடுச்சு, அவங்க நடபடமா தான் நிக்கிறான். இந்த விசாரணையை பார்த்துட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, இல்ல அல்லாஹ் மன்னிச்சிருவான் விட்டுருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவன் வந்திருப்பான். அந்த நம்பிக்கைக்கு சேர்த்து சமாதி கட்டியாச்சு. நீ அப்படிலாம் நினைக்காத, நான் இப்ப மன்னிக்கிறதா இல்லைன்ட்டான். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. அந்த ஆடு, அதுக்கு அறிவே கிடையாது, எதை முற்றோன்னு அதுக்கு தெரியாது, ஏன் முற்றோன்னு தெரியாது. அந்த முட்டுக்கே நான் இங்க காரணத்தை உருவாக்கி அதற்கான பழி வாங்குதலை நான் உருவாக்குறேன். அப்படின்னா நீ தெரிஞ்சு செஞ்சிருக்கிற, செய்த எந்த ஒரு அநியாயத்தை ரப்பு கிட்ட என்ன பண்ண முடியாது, அல்லாட்ட உதுர் காரணத்தை கேட்க முடியாது, அதாவது சாக்கு போக்குகளை சொல்ல முடியாது. இப்ப கூட மகரிப்புல ஓதப்பட்ட வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன கஃபரு, இறை மறுப்பார்களே, இறை மறுப்பாளர்களே, லா தஅ்ததிருல் யௌம், அல்லாஹ் கிட்ட இந்த நாள்ல நீ சாக்கு போக்கு பேசாதங்க. இறை மறுப்பாளர்களே, அல்லாஹ்விடத்தில் இன்றைய நாளில் நீங்கள் சாக்கு போக்குகளை பேசாதீங்க. எதையாவது சொல்லி தப்பிச்சிடலாம், தப்பிக்கலாம் இருந்தா அந்த ஆடு தப்பிச்சிருக்கணும். அது சொல்லியிருக்கணுமா இல்லையா? எல்லாம் எனக்கு அறிவு கிடையாது, ஏதோ பசி, ஏதோ முட்டிட்டேன், நியாயப்படி பார்த்தா அதுதான் சொல்லி தப்பிக்கணும். நான் அதையே உடலைன்னா உன்னை விடுவேன் நீ நினைக்கிறியா? அது அல்லாஹ் அந்த நேரத்தில் இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை சூரியனை தலைக்கு பக்கத்துல வச்சு மனிதர்களை வேர்வையில நினைய வைத்து அல்லாஹ் அர்ஷ கொண்டு வந்து நிறுத்தி சொர்க்கத்தை கண்ணு முன்னாடி வச்சிருக்கிறான், நரகத்தை கண்ணு முன்னாடி வச்சிருக்கிறான். மனித குலமே சொர்க்கத்தை நரகத்தை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அந்த பிராணிகளுக்கெல்லாம் விசாரணையை கொடுத்துட்டு மனிதன்ட்ட ஆரம்பிக்கும் போது மனித குலமே சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லுமா. குர்ஆன்ல அல்லாஹ் பதிய வைக்கிறான். சூரா சஜிதா 32வது அத்தியாயம் 12வது 13வது வசனம். 12வது வசனம் மனிதர்கள் பேசுறது, 13வது வசனம் அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்கிறது. மனிதன் பேசுறான் பாருங்க, ஒலவு தரா
இதில் முஜ்ரிமூன நாக்கிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். மறுமை நாளினுடைய அந்த அவல நிலையை பார்த்து தலை தொங்கி அவன் என்ன பதில் கொடுக்க? எதையாவது ஒரு ரீசன் சொல்லலாம், அல்லாட்ட ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க. நம்ம கிட்ட ஒரு நியாயமே இல்லையே. அவன் தலை தொங்கி அல்லாஹ் கிட்ட எல்லா குற்றவாளியும் கேட்பாங்க. காஃபிர்னா முஸ்லிம் அல்லாதவங்கன்னு வந்துரும். அல்லாஹ் என்ன பதிவு வைக்கிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான், தரா இதில் முஜ்ரிமூன். கேட்கிறவங்க அத்தனை பேர் குற்றவாளிகள். அப்ப முஸ்லிம்களும் உண்டு, முஸ்லிம் அல்லாதவர்களும் உண்டு. எல்லா நரகத்துக்குரியவர்களும் எல்லா பாவிகளும் அநியாயக்காரர்களும் அல்லாஹ் கிட்ட கேட்பார்களாம், ரப்பனா எங்கள் இறைவா, அபுசர்னா நாங்கள் பார்த்து விட்டோம், வஸமிஅனா நாங்கள் கேட்டு விட்டோம், ஃபர்ஜிஅனா நிஅமல் சாலிஹன் ஒருவேளை எங்களை நீ மீண்டும் உலகத்திற்கு அனுப்பினால் நாங்கள் நல்ல அமல்களை செய்வோம், இன்னா மூக்கினோன் உறுதியாக நாங்கள் நம்புவோம். இன்னும் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பார்த்தோம் முடிவு பண்ணிட்டான். அல்லாஹ் இப்ப நம்ம கேஸ் ஃபைல எடுத்தாம்னா கதை கண்டலு, நம்ம தப்பிக்க முடியாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் நாங்க பார்த்துட்டோம், நாங்க கேட்டுட்டோம், எங்களை மறுபடியும் நீ உலகத்துக்கு அனுப்பு, எப்படி வர்றோன்னு மட்டும் நீ பாரு, நாங்க எப்படி மாறுறோம் மட்டும் நீ பாரு, நல்லவர்களாக மாறுகிறோம், உறுதிமிக்கவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம் அப்படின்னு குற்றவாளிகள் அத்தனை பேர், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், குற்றம் செஞ்சவன் எல்லாருமே அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி தான் ஆகணும். நபிமார்களே நிறுத்திட்டாங்கறான்ல, வேற யார் தப்பிக்க முடியும்? எல்லாரும் அங்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்ற நிலையை உருவாக்கின உடனே அவர்கள் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அவகாசம் தா என்று மறுமையில கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் பதில் அளிக்கிறான், உளவு ஷிஅனா லஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா. நான் நாடி இருந்தோம்னா உன்னை நான் முஸ்லிமான ஆக்கியிருப்பேன், உனக்கு நேர் வழி கொடுத்திருப்பேன். நீ நேர் வழிக்கு வரலையே, அதுக்கு நீ முதல்ல காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் உனக்கு நேர் வழி கொடுக்கல. நான் நினைச்சிருந்தா உனக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? நேர் வழி கொடுத்திருக்கலாம். நீ மறுபடியும் போனாலுமே நீ இப்படிதான் வரப்போற. மறுபடியும் உன்னை நான் உலகத்துக்கு அனுப்பினாலும் நீ எப்படிதான் வரப்போற? நான் உனக்கு நேர் வழி கொடுக்கல. அல்லாஹ் சொல்லிட்டான், வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி, என்னிடத்திலிருந்து சொல் முந்தி விட்டது. அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி ஒன்னாசி அஜ்மாயின், ஜின்களிலும் மனிதர்களிலும் பெருங்கொண்ட ஒரு கூட்டத்தை கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்ற என்னுடைய வாக்குறுதி முந்தி விட்டது என்று அல்லாஹ் பதிலளித்து விசாரணையினுடைய சூழ்நிலை அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறான். இவ்வளவு நடந்தது விசாரணைக்கு முன்னாடி. இன்னும் ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்கல. நீ என்ன பண்ண, இவன் என்ன பண்ணா, நீ ஏன் உன் தாய் தந்தைக்கு துரோகம் பண்ண, நீ ஏன் உன் மனைவியை கவனிக்காம விட்டுட்ட, மனைவிக்கு கொடுமை செஞ்ச, ஏன் கணவனுக்கு நீ கட்டுப்படல, இந்த கேள்வியே ஆரம்பிக்கல. இதை ஆரம்பிக்கும் போதே அவனை முடிவு பண்ணிட்டான், நம்ம கேஸ் வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம், தப்பிக்க முடியாது என்ற நிலையை அவர்கள் அடைந்தவுடன் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அவகாசம் தந்தேன்னா, நாங்க இப்பதான் பார்த்திருக்கோம், இந்த நாளை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க, ஆனா நாங்க இப்பதான் பார்த்தோம், இப்பதான் கேட்டோம், நீ மறுபடியும் அனுப்பு, நாங்க எப்படி வரோம்னு பாரு. அப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு எந்த விதமான அந்த சால்ஜாப்பு வார்த்தைகளை, சாக்கு போக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று திருமறை குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய வசனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில இந்த விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த மக்ஷர் பெருவழியில சில நிகழ்வுகளை அல்ல அமைப்பான். என்னெல்லாம் அமைப்பான் அப்படின்னா, மக்ஷர்ல எங்கேயுமே நிழல் கிடையாது. மக்ஷர்ல முழு மக்ஷர், அது ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்கும் எந்த பகுதியில் போனாலும் நிழல் பெற முடியாது. ஒரு மர நிழல், ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி, ஒரு கட்டடம் மாதிரி நிழல் வேணும்ல. ஏன்னா 50,000 வருஷம் நிறுத்த போறோம், அதுவே ஒரு சின்ன நரகம் மாதிரி ஆயிடுச்சு. நரகமே இன்னும் முடிவாகல, அதுக்கு முன்னாடி மக்ஷரே நரகம் மாதிரி ஆயிரும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லா மக்களையும் இந்த வெயிலுக்கு கீழே நிறுத்துறது முறை கிடையாது, அவனே முடிவெடுக்கிறான். சில பேருக்கு நிழல் கொடுப்போம். சஹீஹ் புகாரினுடைய 660வது நபிமொழி, நபி அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன், ஒரு 7 வகையினர்கள் இருக்கிறார்கள், 7 சாரார். யுல்லில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அந்த நாளில் நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் தன்னுடைய அர்ஷின் நிழலை அல்லாஹ் ஒரு 7 பேருக்கு தருவான். 7 பேர்னா வெறும் 7 நபர்கள் இல்லை, 7 சாரார்கள், 7 கூட்டம். அது யாருனாலும் போய் சேர்ந்துக்கலாம். அது ஒரு அதற்கான தகுதி மிக்க காரியங்களை செய்து விட்டால் நம்ம அந்த கூட்டத்தில் ஐக்கியமாயிரலாம். அதுக்கு தகுதி இருக்கணும், அது பணக்காரராக இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், அரபு பேசணும், அந்த முகாந்திரமே கிடையாது. 7மே 7 பண்பு. நீ வளர்த்துக்கிட்டேன்னா நீ அங்க வந்துடலாம், நீ வளர்த்துக்கலன்னா உனக்கு நிழல் இல்லை, 50,000 வருஷம் நீங்க தான் இருக்கணும், நீ அந்த வெயில தான் கிடக்கணும். சொர்க்கமோ நரகமோ விசாரம் முடிஞ்ச அப்புறம் தெரியும். ஆனா அந்த வெயில நிக்க கூடாதுன்னா நீங்க அரிசியுடைய நிழல் வேணும்னா 7ல ஒரு ஆளா இருக்கணும். அந்த 7 சாரார் யாரு? ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. இமாமுன் ஆதில், முதல் இடத்துல நம்ம வர முடியாது. யார் அவங்கன்னா ஆட்சியாளர்கள்.
ரசூலுல்லாஹ் அதுல வருவாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு வருவாங்க, உமர் ரதியல்லாஹு வருவாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு, இவங்க தான் அந்த பட்டியலுக்குள்ளே வர முடியும். அதுல செலக்ட் ஆகுறாங்களா ரிஜெக்ட் ஆகுறாங்களாங்கிறது வேற. அந்த பட்டியலுக்குள்ள அவங்க உள்ள வரணும்னாலே அவங்க அரசரா இருக்கணும். ஒரு பகுதிக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ அதிகாரம் செலுத்தக்கூடிய அரசர்களாக இருந்து என்ன தாண்டி எனக்கு இங்க யாரும் கிடையாது அப்படிங்கிற இடத்துல நீதி செலுத்துகிற அரசர்களாக அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அந்த பட்டியல வருவாங்க. அவர் அரசர் இல்ல, நம்ம யாரும் அரசர்லாம் கிடையாது. ஒரு பேச்சுக்கு அரச வாய்ப்பு கிடைக்கினாலும் உலகத்துல ஒருத்தர் தான் கிடைக்கணும், நாட்டுல ஒருத்தருக்கு ஊர்ல ஒருத்தர் தானே கிடைக்கும், எல்லாருக்கும் அது கிடைக்காது இல்ல. அப்ப இது எல்லாருக்குமான வாய்ப்பு இல்லை, அரசர்களுக்கான வாய்ப்பு அது. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன் இளமை பருவத்தை வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய ஞான அல்லாஹ்வை தியானிப்பதிலே கழித்த இளைஞர்கள். யார் இளமை மெடுக்கல, ரத்தம் சூடேறிய நேரத்துல என்னனாலும் நான் தப்பு செய்வேன் அப்படிங்கிற சூழ்நிலையில தப்பு செய்ய வேண்டாம். 60 வயசுல தப்பு செய்ய வேண்டாம், அவங்களால செய்ய முடியாது. 60 வயசுல 70 வயசுல உங்களால செய்ய முடியாது. 10 வயசுல அவனால் செய்ய முடியாது. எப்ப செய்ய முடியும்? நான் தாய் தந்தையை விட்டு விலகிட்டேன், இனிமேல் எங்க வாப்பா அம்மால என் மேல அதிகாரம் செலுத்த முடியாது அப்படின்ற ஒரு இளமை மெடுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு வருமே. அப்ப நீ என்ன நாள் தப்பு பண்ணலாம், உன்னை யாரு கேட்பா? ஒருவேளை அந்த நாட்டுல சட்டமா இருந்தா வேணா நீ மாட்டினா உண்டு. இந்த நாட்டுல விபச்சாரம் தப்பு கிடையாது, இந்த நாட்டுல ஓர்நேச்சருக்கே தப்பு கிடையாது, சாராயம் தப்பு கிடையாது, எந்த மார்க்க கொள்கை எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்ப இங்க மொத்த இஸ்லாத்தையும் புறக்கணிச்சு வாழலாம். மொத்த யாரு கேட்பா? அம்மா வந்து கேட்க முடியாது, கேட்கிற அம்மாக்கு தான் ஜெயிலு. வாப்பா கேட்க முடியாது, கேட்கிற வாப்பாக்கு தான் ஜெயில். அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பையனா இருந்தாலும் சரி, தான் நிலைமை. அப்ப அந்த இளமைக்குள்ள வந்துட்டா உன்னை அடக்கிறதுங்க யாருமே இல்லை. நீ அடங்கினா, உன்னை நீ அடக்கி கொண்டால் உனக்கு எங்க இருக்கு? அர்ஷுடைய நிழல் இருக்கு. மூன்றாவது யார் என்றால், பள்ளிவாசலோடு தன் உள்ளத்தை தொடர்புபடுத்தியவர். பள்ளி 10 கட்டடமா இருக்கலாம், கூரை பள்ளியாவும் இருக்கலாம். பள்ளிவாசலுக்கு எப்போ போவோம், அல்லாஹ்வை வழிபடுவதற்கு எப்போது நாம் ஒதுங்குவோம் என்று பள்ளி தொடர்பை நாடி யார் செல்கிறாரோ அவர்கள் அர்ஷின் நிழலை பெறுவார்கள். இந்த வாய்ப்பு ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. மொத்தத்தில் எல்லா வாய்ப்புமே உண்டு. ஆட்சியாளருங்கிற பொறுப்பு மட்டும் தான் பெண்ணுக்கு கிடையாது. மற்ற 6 வாய்ப்புமே ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. பள்ளிவாசலோடு தன் நேரத்தை அதிகமாக செலவழித்த ஆண்கள் பெண்கள் அர்ஷின் நிழலுக்குரியவர்கள். நாலாவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்த, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்த நண்பர்கள். சேர்றதுக்கு உனக்கு ரீசன் என்னவா இருக்கணும்? அல்லாஹ். பிரியறதுக்கு உனக்கு ரீசன் என்னவா இருக்கணும்? அல்லாஹ். அப்படி அல்லாஹ்வுக்காக சேர்ந்து, அல்லாஹ்வுக்காக எனக்கு இவனை பிடிக்காது, இதுதான் அல்லாஹ் சொல்லிட்டானு பேசுவோம், இதான் அல்லாஹ்வுக்காக சேர்றது. எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், ஆனா இவன் மார்க்கத்தை விட்டு மாறிட்டான், கொள்கை விட்டு மாறிட்டான், நபி விட்டு விலகிட்டான், இனிமேல் இந்த ஷைத்தான் கூட எதுக்கு பேசணும், பழகணும் அப்படின்னு விலகணும். அல்லாஹ்வுக்காக சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள், இவர்கள் அர்ஷின் நிழலுக்குரியவர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். பாங்க முடியும்.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக இணைந்த இருவர்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்த இருவர்கள், அது திருமண வாழ்க்கையாக கூட இருக்கலாம். சில பேர் இந்த மணமகன் பிடிக்கல, இந்த மணமகள் பிடிக்கல அப்படின்னு அழகை, பணத்தை காரணம் வைத்து, குடும்ப பாரம்பரியத்தை காரணம் வைத்து புறக்கணிப்பார்கள். மார்க்கத்தை காரணம் வைத்து எனக்கு பிடிக்கலைனாலும் மார்க்கம் இருக்கிறது என்று தனக்கான மணமகனை மணமகளை தேர்வு செய்கிற தம்பதியர்களாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. எனக்கான உரிமையின் கணவர் தருகிறார், அல்லது எனக்கான பணிவிடையின் மனைவி தருகிறாள், ஆனால் அவங்கள்ட்ட மார்க்கம் இல்லை. இந்த இஸ்லாமிய தீனுல் இஸ்லாத்துக்கு விரோதமாக மாறிவிட்டார்கள் என்றால், எனக்கு என் மனைவி பிடித்தே இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக பிரிகிறேன். அது கல்யாண வாழ்க்கையில் ஆரம்பித்து எல்லா நட்பு வட்டாரங்களையும் சேர்த்து இதில் அரவணைத்துக் கொள்ளும். ரப்புக்காக சேரணும், ரப்புக்காக பிரியணும். இந்த மனநிலையோடு நீங்கள் சேர்ந்தால் பிரிந்தால் நீங்கள் அர்ஷ் நிழலுக்குரியவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து அழகான ஒரு பெண், அந்தஸ்து மிக்க ஒரு பெண். அழகு மட்டும் அங்க கிடையாது, என்ன உண்டு? அந்தஸ்தும் அவளிடத்தில் உண்டு. இப்படி உள்ள ஒரு பெண் ஒரு ஆணை தனிமையில் சந்தித்து விபச்சாரம் செய்வதற்கு அவள் அழைப்பு விடுக்கிறாள். நம்ம தப்பு செய்வோம், மாட்டுவோம்ல, நீ பயப்படாத, நான் தான் அந்தஸ்துள்ள ஆளாச்ச, நான் உன்னை காப்பாத்திடுவேன், மாட்டுனாலும் காப்பாத்துவேன், நீ வரமாட்டேன்னா இதையே உன்னை பிரச்சனையாக்கி உன்னை என்ன பண்ணிடுவேன், உன்னை என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துருவேன். யூசுப் நபிக்கு அதே பிரச்சனை. யூசுப் நபி ஒருவேளை விபச்சாரம் பண்ணா, அல்லாஹ் பாதுகான, விபச்சாரம் பண்ணல, ஒருவேளை பண்ணி இருந்தா அவங்க சிறைச்சாலை போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பண்ணல, விட்டுருக்கணுமா இல்லையா? அந்த மனுஷன் பண்ணலப்பா, அவர் தப்பே பண்ணல, தப்பு பண்ணாதவர்த்தையும் தான் ஜெயிலே போட்டாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு நிலையை ஒரு ஆண் அடைந்து அல்லது ஒரு பெண் அடைந்து, இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பாவம் செஞ்சுட்டு நான் அந்த பிரச்சனை தப்பிக்க நான் விரும்பல. பிரச்சனையே அது என் உயிரே போட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுவேன் என்று இருந்தால் அவருக்கு அர்ஷுடைய நிழல். அதே போன்று தான தர்மங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வழக்கரம் செய்கிற தர்மம் இடக்கரம் கூட அறியாத வகையில் ரகசியமான முறையில் தன் தர்மங்களை யார் அமைத்துக் கொள்கிறாரோ அவர் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய பயத்தால் அச்ச உணர்வால் கண்ணீரை வடித்த நபர்கள் என்ற இந்த 7 சாரார், இந்த 7 சாராரில் ஒருவராக நாம் இருப்போமே ஆனால் கொடூரம் நிறைந்த அந்த மறுமை நாளினுடைய வெப்ப அனல் காற்றில் இருந்து, சூரிய உஷ்ணத்தில் இருந்து தற்காக்கப்பட்ட அந்த 50,000 வருஷம் விசாரணை முடிகிற வரைக்கும் அல்ல அர்ஷுடைய நிழல் தருவோம். இந்த அர்ஷுடைய நிழலை வச்சு அவன் சொருங்க அடைச்சிருமா, ஏறத்தால அதுவே குவாலிஃபிகேஷன் மாதிரி தான். நரகம் போறவன எதுக்கு நிழல் விடணும் அவசியமே இல்லை. இல்லை, அவன் நரகம் போறான், அவனை தூக்கி நிழல விட்டுட்டு விசாரணை முடிச்சுட்டு நரகம் போன்னு நல்லா சொல்ல போறான். அப்ப நீங்க அரிசி நிழலுக்குள்ள வரீங்கனால ஏறத்தால் நீங்க எதுக்கு குவாலிஃபிகேஷன் ஆயிட்டீங்க, சொர்க்கம் போறோம், அதுக்கான ஒரு சின்ன அடையாளம் இது என்று புரிந்து கொள்ளலாம். இப்ப அல்லாஹ் அந்த நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் ஒரு 7 சாராருக்கு நிழல் அழைக்கிற, இன்னும் விசாரணை ஆரம்பிக்கல. இவ்வளவு நேரம் நடந்திருக்கு, என்ன ஆகல? விசாரணை மனிதர்களுக்கு ஆரம்பிக்கல, ஜீவன்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனிதர்கள்ல ஒரு சாராரை அல்லாஹ் அர்ஷ் நிழல வச்சிருக்கிறான். இது போக மக்சர்ல நடக்கிற நிகழ்வுகள் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் விசாரணை ஆரம்பிக்க இருக்கிறான். அதனுடைய தொடர் செய்திகளை வரக்கூடிய வாரங்களில் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனிலிருந்து கேள்வி பதில் சூரா மாயிதாவினுடைய 100வது வசனம் முதல் 140வது வசனம் வரை. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த